ஏலத்தில் விடப்பட்ட மைக்கேல் ஜாக்சனோட சாக்ஸ். என்ன நடந்துச்சு தெரியுமா? மைக்கேல் ஜாக்சனை பிடிக்காதவங்களோ தெரியாதவங்களோ கிடையாது. அதிலும் 90s கிட்ஸ்களுக்கு அவர் ஒரு கடவுள் மாதிரி. அதிலும் அவரோட மூன் வாக், ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைல் எல்லாம் யூனிக்கா இருக்கும். அவ்வளவு ஏங்க, அவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஃபீல்டுக்குள்ள வந்தவங்க ஏராளம். ஆனா மைக்கேல் ஜாக்சன் வெறும் டான்சர் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய பாடகரும் கூட. எக்கச்சக்கமான ஆல்பங்கள், இசை கச்சேரிகள்னு பட பிஸியான ஆர்டிஸ்டா வலம் வந்த அவர் கடந்த 2009 தன்னோட 50வது வயதுல உயிரிழந்தாரு. இப்ப என்ன விஷயம்னா, கடந்த 1997 வருஷம் பிரான்ஸ்ல மைக்கேல் ஜாக்சன் ஒரு நிகழ்ச்சி நடத்தின போது அப்ப பை மிஸ்டேக்கா மேக்கப் ரூம்ல தன்னோட சாக்ஸை விட்டுட்டு போயிட்டாரு. அத நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அந்த சாக்ஸ் தான் ஏலத்துல விடப்பட்டிருக்கு. அதை அவரோட தீவிர ரசிகர் ஒருத்தர் இந்திய மதிப்புல 8 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினது ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு. அதே மாதிரி கடந்த 2009 ஆண்டு அவரோட கிளவுஸ் 3 கோடி ரூபாய்க்கும், கடந்த 2023 ஆண்டு அவரோட தொப்பி 70 லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் போனது குறிப்பிடத்தக்கது. நிறவெறி தாக்குதலால பாதிக்கப்பட்ட அவர் பல முறை ஆபரேஷன் பண்ணி தன் முகத்தை மாத்திக்கிட்டதும் கூட அவரோட மறைவுக்கு ஒரு காரணம்னு பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்.